الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து வருகின்ற வல்லநாயன் அல்லாஹ் தஆலாவுக்கு அனைத்து புகழும். எம்பெருமானார் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நாளை மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் சத்திய பாதையில் லட்சிய பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்களோ அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமா. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எமக்கு எவற்றை இந்த உலகத்தில் எமது வாழ்க்கையில் எடுத்து நடந்தால் சுபிட்சம் இருக்கிறதோ, இன்பம் இருக்கிறதோ, சுபசோபனம் இருக்கிறதோ என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கட்டளை பிறப்பித்துள்ளார்களோ அவற்றை எமது வாழ்வில் முழுமையாக எடுத்து நடக்கும்படியும் எம்முடைய வாழ்வில் எவற்றை நாங்கள் ஒதுக்கி வாழ்ந்தால் எமக்கு நரக விடுதலை இருக்கிறதோ, பாதுகாப்பு இருக்கிறதோ என்று எந்த விடயத்தை எங்களை விட்டும் அடுத்திருக்கிறார்களோ, ஹராமாக்கி இருக்கிறார்களோ அவற்றை எம்முடைய வாழ்வில் ஒதுக்கி வாழுமாறும் தவிர்ந்து வாழுமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இறை கட்டளையும் வசியத்தையும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாம் ஒரு கண்ணியமான மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலாவின் கட்டளை பிரகாரம் அல்லாஹ் தஆலா கடமையாக்கியதன் பிரகாரம் 12 மாதங்களில் அல்லாஹ் தஆலா சில குறிப்பிட்ட மாதங்களை கண்ணியமான மாதமாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ذلك الدين القيم. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12. அல்லாஹ் தஆலா அந்த மாதங்களின் எண்ணிக்கையை இந்த வானம் பூமியை படைத்த நாள் முதலே அவன் கடமையாக்கி விட்டான். அந்த 12 மாதங்களில் 4 மாதம் இருக்கிறது. அர்பஅத் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். 4 மாதங்களும் கண்ணியமான மாதங்கள். அந்த 4 மாதங்களிலே ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்ய முடியாது, யுத்தங்களிலே ஈடுபட முடியாது. அந்த 4 மாதங்களும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய அமைதியான ஒரு நிம்மதி மிக்க மாதமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான்.
அந்த அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் மிகவும் சிறப்பான மாதமாக, மிகவும் மேன்மைக்குரிய மாதமாக இன்றைக்கு இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது. இந்த முஹர்ரம் மாதத்திலேயும் ஒரு நாள் இருக்கிறது, மிகவும் சிறப்பான நாள், மிகவும் கண்ணியமான நாள். அந்த நாள் தான் யௌமு ஆஷூரா, ஆஷூராவுடைய நாள். இந்த ஆஷூராவுடைய நாளை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி இருக்கிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாளுக்கென்று மிகப்பெரிய சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த நாளிலே அவர்கள் தேடிய சிறப்பை விட வேற எந்த மாதத்திலும் சிறப்பை தேடியது கிடையாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த மாதம், இந்த நாள் ஏன் சிறப்பு பெறுகிறது, ஏன் கண்ணியமிக்க மாதமாக, கண்ணியமிக்க நாளாக இருக்கிறது என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை மதீனாவுக்கு சென்ற பொழுது அவர்கள் யகூதிகளை பார்க்கிறார்கள். அந்த யகூதிகள் அதாவது நாளை முஹர்ரம் ஆஷூரா, அந்த ஆஷூரா நாளையிலே அந்த யகூதிகள் நோன்பு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், மஹாதா, இது என்ன, ஏன் இன்று நீங்கள் விசேஷமாக நோன்பு பிடிக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹாதா யௌமுன் சாலிஹுன், ஹாதா யௌமுன் நஜ்ஜல்லாஹு பனி இஸ்ராயீல மின் அதுவிஹிம் ஃபஸாமஹு மூஸா ஷுக்ரன் லில்லாஹ் قال انا احق بموسى منكم فصامه وامر بصيامه. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நோக்கி சென்ற பொழுது யகூதிகள் நோன்பு பிடிக்கிறார்கள். இதனை பார்த்த ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், இது என்ன, ஏன் நீங்கள் இந்த நாளையிலே விசேஷமாக நோன்பு பிடிக்கிறீர்கள்? அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், இன்று ஒரு சிறப்பான நாள், இன்று ஒரு கண்ணியமான நாள். இந்த நாளையிலே தான் ஆஷூராவுடைய நாளையிலே தான் அல்லாஹ் தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய ஈமான் கொண்ட விசுவாசிகளையும் அவருடைய எதிரிகளிடமிருந்து அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான். எனவே இந்த காப்பாற்றிய நிகழ்வையொட்டி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் மூலமாக நோன்பு பிடித்தார்கள். எனவேதான் நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அனா அஹக்கும் பி மூஸா மின்கும், உங்களை விட மூஸாவுக்கு நான் மிகவும் நெருக்கமானவன், உங்களை விட மூஸாவுக்கு நான் மிகவும் அண்மையானவன் என்று சொல்லி அவர்களும் நோன்பு பிடித்தார்கள். மற்றவர்களையும் நோன்பு பிடிப்பதற்கு ஏவினார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மிஸ்ர் நாட்டிலே, எகிப்து நாட்டிலே பனு இஸ்ரவேல் சமூகத்தை அடிமையாக்கி தன்னுடைய காலுக்கு கீழால் தான் எல்லோரும் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு ஆட்சி புரிந்த அநியாயக்கார ஆட்சியாளர் பிறவிடமிருந்து இந்த மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சமூகத்தையும் காப்பாற்றிய வரலாறு தான் இந்த ஆஷூரா நோன்புடைய வரலாறு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எகிப்து நாட்டிலே கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த ஃபிரௌன் மிக பெரிய அட்டகாசத்தை, அடாவடித்தனத்தை அந்த நாட்டிலே புரிந்து கொண்டிருந்தான். அந்த நாட்டிலே அல்லாஹ் தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இந்த ஃபிரௌனுக்கு ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லும்படி, சத்தியத்தை எடுத்துச் சொல்லும்படி ரசூலாக ஒரு நபியாக அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கொடுங்கோலன் ஆட்சியாளன் ஃபிரௌனுடைய செய்தியை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், نتلو عليك من نبي موسى وفرعون بالحق لقوم يؤمنون إن فرعون علا في الأرض وجعل أهلها شيعا
يستضعف طائفة منهم يذبح أبناءهم ويستحيي نساءهم. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஃபிரௌனுடைய செய்தியை பற்றியும் நாங்கள் ஈமான் கொண்ட விசுவாசிகளுக்கு நாங்கள் ஓதி காட்டுகிறோம். நிச்சயமாக ஃபிரௌன் இந்த பூமியிலே பெருமை அளித்தான். அவன் பூமியிலே வாழ்ந்த மக்களை பல பிரிவுகளாக பிரித்து அதில் ஒரு கூட்டத்தை அவன் பலவீனமாக்கினான். அதில் இருக்கின்ற ஆண் மக்களை அவன் கொலை செய்தான், பெண் மக்களை உயிரோடு விட்டான். கண்ணியத்திற்குரிய சோர்களே, ஆண் மக்களை அவன் கொன்று குவித்த அந்த சமயத்திலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அந்த இடத்துக்கு அனுப்புகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சோர்களே, இவ்வாறாக அட்டகாசம் புரிந்து கொண்டிருந்த இந்த ஃபிரௌனுக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை சொல்கிறார்கள், சத்தியத்தை சொல்கிறார்கள், அல்லாஹ்வை பற்றி சொல்கிறார்கள். நான் ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் ஒரு ரசூல் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதை அவன் ஏற்க மறுக்கிறான். இந்த உலகத்திலே அன ரப்புக்கும் அலா, நான் தான் மிக உயர்ந்த ரப்பு, மிகப்பெரிய இரட்சகன் என்று அவன் இடத்திலே அவன் சத்தியத்தை ஏற்க மறுக்கிறான். கண்ணியத்திற்குரிய சோர்களே, அதற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தான் ரசூல் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி பல்வேறு அற்புதங்களை அல்லாஹ் தஆலா காட்டியும் கூட இந்த விஷயத்தை அவன் ஏற்க மறுக்கிறான். கண்ணியத்திற்குரிய சோர்களே, அதற்கு ஃபிரௌன் சொல்லுகிறான், நீ மிகப்பெரிய சூனியக்காரராக இருக்கிறார் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான். அவன் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தான். நான் இந்த உலகிலே நான் வெற்றி பெற வேண்டும், மூசா தோல்வியடைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி அடாவடித்தனம் புரிந்து கொண்டிருக்கிறான். சூனியக்காரர்களை அழைத்து இவரோடு ஒரு போட்டியை வைக்குமாறு அவன் ஏற்பாடு செய்கிறான். ஆனால் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல்வேறு அற்புதங்களை கொடுத்து வெற்றி பெற வைக்கிறான். இதனை கண்ட சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். எங்களால் இந்த மூசாவை வெற்றி பெற முடியாது, இவர் ஒரு உண்மையான ரசூல் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஒத்துக்கொள்கிறார்கள். இதனை கண்டுற்ற இந்த ஃபிரௌன் அதனை மேற்க மறுக்கிறான். உங்களை நான் கல்லால் அடிப்பேன், சிறையிலே போடுவன் என்று அவன் அவர்களை அச்சுறுத்துகிறான். அதன் பிற்பாடு கண்ணியத்திற்குரிய சோர்களே, ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை ஈமான் கொண்ட விசுவாசிகளையும் இந்த ஃபிரௌன் அடித்து துரத்துவதற்காக இவர்களை பின்னால் துரத்தி கொண்டு வருகின்ற பொழுது முன்னால் ஒரு கடல் குறுக்கிடுகிறது. இந்த சமயத்திலே ஃபிரௌனுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்ட விசுவாசிகள் சிலர் சொல்லுகிறார்கள், நாங்கள் மாட்டிக்கொண்டு விடுவோமோ, நாங்கள் இவருடைய சூழ்ச்சியில் மாட்டிக்கொண்டு விடுவோமோ என்று சொல்லுகின்ற சமயத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஞ்சிக் கொள்ள வேண்டாம், அஞ்ச வேண்டாம், அல்லாஹ் தஆலா எங்களோடு இருக்கிறான் என்ற விஷயத்தை அவர்களுக்கு இன்னும் அவருடைய ஈமானை உறுதிப்படுத்துகிறார்கள். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். அவருடைய கையிலே இருந்த அவருடைய கம்பினால் கடலுக்கு அடிக்குமாறு கட்டளையிடுகிறான். அடிக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா கொடுத்த அற்புதத்தின்படி அந்த கடல் இரண்டாக பிளக்கிறது. அதற்குள்ளால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஈமான் கொண்ட விசுவாசிகளும் செல்கிறார்கள். அவர்கள் சென்றவுடன் பின்னால் ஃபிரௌனுடைய சமூகம் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஈமான் கொண்ட விசுவாசிகளும் காப்பாற்றப்படுகிறார்கள். ஃபிரௌனோடு ஒன்று சேர்ந்த ஈமான் கொள்வதற்கு மறுத்த அந்த சமூகமும் கடலிலே மூழ்கடிக்கிறார்கள். அந்த சமயத்தை, இந்த விடயத்தை அல்லாஹ் தஆலா தன்னை காப்பாற்றியதை ஞாபகப்படுத்தி நினைவு கூறி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஆஷூரா நாளையிலே நோன்பு நோற்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய ஈமான் கொண்ட விசுவாசிகளும் நோன்பு நோற்றார்கள்.
நோன்பு நோட்டார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதனைத்தான் இந்த மேலுள்ள சம்பவம் நமக்கு ஞாபகப்படுத்தி காட்டுகிறது. யௌம ஆசூரா என்றால் யௌம ஆசூரா நாளையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சமூகமும் காப்பாற்றப்பட்ட நாள். அந்த நாளையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு நோட்டார்கள். எனவே வேதக்காரர்களாகிய நாங்கள் நோன்பு நோட்கிறோம். அதற்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், மூசாவுக்கு உங்களை விட மிகவும் நெருக்கமான மிகவும் புரித்துடையவன் நான் தான் என்ற விஷயத்தை சொல்லி அவர்கள் நோன்பு நோட்டார்கள். மற்றவர்களை நோன்பு நோட்பதற்கு ஏவினார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஆசூரா நோன்புக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சிறப்புகளை நமக்கு கூறி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அவர்கள் நோன்பு நோட்பது மாத்திரமல்ல, நோன்பு நோட்கும்படி மற்றவர்கள் ஏவி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஆசூரா நோன்புக்கு பல்வேறு சிறப்பம்சங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய இந்த ஆசூரா நோன்பு நோட்பதன் மூலமாக முன் சென்ற ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது. ஒருவன் நோன்பு நோட்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்தின் மீது சொரிந்த மிகப்பெரிய அருள் நியமத் என்னவென்றால், அல்லாஹ் தஆலா ஒரு நாள், ஒரு நிமிடம், ஒரு நேரத்தை வைத்து பல்வேறு அமல்களை அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்தி காட்டுவான். அதே சமயம்தான் இந்த விடயம் சொல்லுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முன் சென்ற ஒரு வருடம் பாவங்களை இந்த நோன்பின் மூலமாக இந்த நோன்பு அவற்றை பரிகாரமாக ஆக்குகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஆசூரா நோன்பின் மூலமாக நாங்கள் முன் செய்த பாவங்கள் ஒரு வருடம் பாவங்கள் மன்னிக்கின்ற பாக்கியத்தை இந்த இடத்திலே பெற்றுக் கொள்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதே நேரம் ரசூலுல்லாஹ்விடத்திலே சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நாளை யகூதிகள் நோன்பு பிடித்து இந்த நாளை கண்ணியப்படுத்துகிறார்களே என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அடுத்த வருடம் நான் இருந்தால் 9வது நாளை சேர்த்து, அதாவது இன்று முஹர்ரம் 9ஆம் நாள், இந்த 9ஆம் நாளையும் சேர்த்து ஆசூராவோடு நோன்பு பிடிப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஆசூரா நோன்பை பிடிக்கின்ற நாம் உம்மத்தே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகமாகிய நாம் இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகின்ற பிரகாரம் யகூதிகளுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். அந்த மாற்றத்தின் ஒன்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஆசூராவிலே இந்த யகூதிகள் 10வது நாளை நோன்பு பிடித்து கண்ணியப்படுத்துகிறார்கள். எனவே நான் அடுத்த வருடம் இருப்பேன் என்று சொன்னால், உயிரோடு இருப்பேன் என்று சொன்னால் 9வது நாளையும் சேர்த்து நோன்பு பிடிப்பேன். ஆனால் அந்த நாள் வருவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி விட்டார்கள், அல்லாஹ்வின் பக்கம் சென்று விட்டார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எனவே 10வது நாள் நோன்பு பிடித்து இந்த பாக்கியத்தை பெறுகின்ற நாம் யகூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி 9வது நாளையும் சேர்த்து நோன்பு பிடிக்க வேண்டும். சில சமயங்களிலே 9வது நாள் விடுபடுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. 10வது நாளை நாங்கள் பிடிக்க நியத்து வைத்திருக்கின்ற எமக்கு சில சமயங்கள் நாளை மட்டும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. ஆனால் உலமாக்கள் சொல்கிறார்கள், அறிஞர்கள் சொல்கிறார்கள், நாளை பிடிப்பது ஒரு மக்ரூஹான விஷயம். ஏன் இந்த மக்ரூஹான விஷயம் என்று சொன்னால், யகூதிகள் பிடிப்பதற்கு ஒப்பாக நாம் மாறிவிடுகிறோம். எனவே ஒரு நாளைக்கு முந்தி பிடிக்கும்படி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஆசூராவுக்கு முன்னால் ஒரு நாள் அல்லது பின்னால் ஒரு நாள் பிடிங்கள் என்று சொன்னதன் பிரகாரம் 9ஆம் நாள் எங்களுக்கு விடுபட்ட சந்தர்ப்பங்கள் கிடைக்காத எமக்கு நாளை 10வது நாளையும் நோன்பு பிடித்து அந்த ஒரு வருட குற்ற பரிகாரத்தை பெற்று அந்த யகூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி 11வது நாளையும் சேர்த்து நோன்பு பிடிக்கும் முடியும் என்பதை அறிஞர்கள், இமாம்கள் நமக்கு கற்றுத் தருவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸும் அதைத்தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆசூராவுக்கு ஒரு நாளைக்கு முன்போ அல்லது இன்னொரு நாள் அல்லது அதற்கு பின்புள்ள நாளோடு சேர்த்து யகூதிகளுக்கு மாற்றம் செய்வதற்காக நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன விடயம் இன்றைய நாள் விடுபட்டவருக்கு நாளையும்
நாளை மறுநாளும் நோன்புக்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே இந்த சிறப்பம்சங்களை நாங்கள் இந்த வருடம் விட்டுவிட்டு அடுத்த வருடம் செய்வோம் என்று யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? நான் அடுத்த வருடம் விருப்பம் என்று சொன்னால் 9வது நாளையும் சேர்த்து நான் முடிப்பேன். ஆனால் அடுத்த வருடத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் மௌத்தாகிவிட்டார்கள். அதே சந்தர்ப்பம் எமக்கு எந்த நேரம் மரணம் வரும், எந்த நேரம் மையத்து வரும், எந்த நேரம் நம்முடைய உடம்பில் இருந்து ரூஹ் கலற்றெடுக்கப்படும் என்று நாம் யாரும் அறிய மாட்டோம். அல்லாஹ் தஆலா மட்டுமே அறிந்திருக்கிறான் என்ற விஷயத்தையும் ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எமக்கு தந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவைகள் சென்றதன் பின்னால் கவலைப்படுவதில் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாளையை மேன்மைப்படுத்தி இந்த நாளையிலே தான் அதிகமான சிறப்புகளை அதிகமான நன்மைகளை அல்லாஹ்விடத்திலே பெற்றிருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள். எனவே இந்த ஆசூராவுடைய நாளையிலே நாமும் அதிகமான நன்மைகளை செய்வதன் மூலமாக நோன்பு பிடித்து அதிகமான நன்மைகளை செய்வதன் மூலமாக இப்படிப்பட்ட நன்மைகளை சிறப்பம்சங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதனை சஹாபாக்கள் எந்த அளவுக்கு மேன்மையாக கருதினார்கள், ஆஷூரா நோன்பை எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களுக்கு பயிற்றுவித்திருக்கிறார் என்ற விஷயத்தை பார்க்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை சூழ அன்சாரிகள் இருக்கின்ற பிரதேசத்திற்கு ஒரு விஷயத்தை அனுப்புகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் இன்றைய காலை பொழுது நோன்போடு காலையிலே ஆக்கிக் கொண்டார்களோ அவர்களை பள்ளி அந்த நோன்பை பூரணப்படுத்திக் கொள்ளட்டும். யார் நோன்பு பிடிக்காமல் காலையாகினார்களோ அவர்கள் மிகுதி இருக்கின்ற நாளை நோன்பின் மூலமாக பூரணப்படுத்திக் கொள்ளட்டும். அதற்கு அன்சாரிகள் சொல்லுகிறார்கள், சஹாபாக்கள், ஃபகுன்னா பஅத ذلك நஸூமு, இதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் சொன்னதன் பின்னால் நாங்கள் நோன்பு நோற்றுக் கொண்டிருந்தோம். எங்களுடைய சிறிய பிள்ளைகளுக்கும் நாங்கள் நோன்பு பிடிக்க வைத்தோம், நோன்பு பிடிக்க பயிற்றுவித்தோம். சின்னஞ்சிறார்களை நாங்கள் பள்ளிக்கு செல்கின்ற பொழுது அவர்களிடத்தில் ஒரு சிறிய விளையாட்டு பொருளை கொடுப்போம். விளையாட்டு பொருளை எடுத்துக்கொண்டு அவர்களை பள்ளிக்கு அழைத்துச் செல்வோம். அவர்கள் அவர்கள் அழுகின்ற பொழுது, பசியின் காரணமாக கத்துகின்ற பொழுது நாங்கள் அந்த விளையாட்டு பொருளை கொடுத்து அவர்களை அந்த பசியுடைய சிந்தனையை விட்டு திருப்பி விடுவோம். நோன்பு திறக்கின்ற இஃப்தார் நேரம் வரும் வரைக்கும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு அவர்கள் சின்னஞ்சிறார்களை கூட இந்த நாளையிலே நோன்பு பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் ஹதீஸினூடாக பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடாமல், இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடாமல் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு எல்லோரும் ஆசூரா அல்லது ஆசூரா அதற்கு முந்தைய இந்திய நாளிலே நோன்புக்கு முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. கூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம் அஸ்தக்ஃபிருஹு. Alhamdulillah hamdan katsiran tayyiban kama amara. Asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadar Rasulullah. Allahumma salli wa sallim ala nabiyyina Muhammad wa ala alihi wa ashabihi wa tabi'in bi ihsan ila yaumid-din. Amma ba'd. Qad qala Allah ta'ala fil Qur'anil Karim, ya ayyuhalladhina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு நேரமாக ஆசூரா நோன்பு சம்பந்தப்பட்ட வரலாறு, ஆசூரா நோன்பு பிடிப்பதற்கான சிறப்பம்சங்கள் பற்றி பார்த்தோம். இப்பொழுது ஒரு விடயம் இருக்கிறது என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டமும் அல்லாஹ் தஆலா அவர்களை அவருடைய எதிரியிடமிருந்து அவர்களை காப்பாற்றியதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி நோன்பு பிடித்தார்கள். எனவே யஹூதிகள் நோன்பு பிடிப்பதை பார்த்த ரசூலுல்லாஹ் நான் தான் மூசாவுக்கு மிகவும் நெருக்கமானவன், எனவே நீங்களும் நோன்பு பிடியுங்கள் என்று ரசூலுல்லாஹ் நோன்பு பிடித்து சஹாபாக்களை விளங்கினார்கள். இந்த ஆசூரா நோன்பு அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்துவதற்காகவே நோக்கப்பட்ட நோன்பு. இந்த ஆசூரா நாளையை வைத்து சில மனிதர்கள் சில ஊர்களிலே சில நாடுகளிலே ஒரு பெருநாளை போன்று எடுத்துக் கொண்டார்கள். எப்படி என்று சொன்னால், இஸ்லாம் நமக்கு ஆகுமாக்கிய பெருநாள் இரண்டு பெருநாள். ஒன்று ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா. இதை தவிர பெருநாள் என்ற பெயரில் கொண்டாடுவதற்கு வேற எந்த நாளையிலும் நமக்கு அனுமதி இல்லை. இந்த ஆசூராவுடைய நாள் நோன்பு பிடிப்பதற்கான ஒரு சுன்னத்தாக்கப்பட்ட நாள். இந்த நாள் நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு முன்னால் இதை ரசூலுல்லாஹ் கட்டாய கடமையாக செய்து வந்தார்கள். நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு நாள் விட்டு விட்டார்கள். யாருக்கு பிடிக்க விருப்பமோ பிடியுங்கள், யாருக்கு விட விருப்பமோ விடுங்கள் என்ற ஒரு சலுகையும் இந்த விடயத்தில் ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தினார்கள். அதற்காக வேண்டி பிடிக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் பல்வேறு சிறப்பம்சங்களை இதில் உள்ள பல்வேறு பெருமதியை நமக்கு அல்-குர்ஆன் ஹதீஸ் சொல்லி தந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நாளை பெருநாளாக ஆக்கிக் கொண்டு மார்க்கத்திற்கு முரணான வகையில விழாக்களை எடுக்கின்ற சம்பவங்களை இந்த இடத்திலே பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். அடுத்த ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்திய நாள் 4 மாதங்கள், ரஜப், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். இந்த 4 மாதங்களிலும் இந்த 4 மாதங்களும் அமைதியான மாதமாக, ஒரு சமாதானமிக்க மாதமாக, யாருக்கும் அநியாயம் செய்ய முடியாது, யுத்தங்களில் ஈடுபட முடியாது என்று நமக்கு இந்த மார்க்கம் கடமையாக்கியிருக்க, இந்த உலகத்திலே இஸ்லாத்தின் மிகப்பெரிய எதிரிகளாக இருக்கின்ற வல்லரசுகள், இஸ்ரவேலர்கள் சமூகம், இந்த சமூகங்கள் இந்த மாதத்திலே முஸ்லிம்களை சீண்டி பார்க்கின்ற வேலையை பார்ப்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்று முஹர்ரமிலாக இருக்கலாம், அல்லது முஹர்ரமை அண்மித்த மாதங்களாக இருக்கலாம். இந்த உலகத்திலே பார்க்கின்ற பொழுது மிகவும் குறிப்பாக பலஸ்தீனை எடுத்துக்கொண்டால், இந்த பலஸ்தீனிலே சென்ற முஹர்ரமிலே மிகப்பெரிய காசா பள்ளத்தாக்கிலே யுத்தம் செய்தார்கள். காசா பள்ளத்தாக்கிலே முஸ்லிம்களை கொன்று குவிக்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும், பலஸ்தீனை விட்டு அவர்களை அனுப்பிவிட்டு நாங்கள் இந்த இடத்திலே சாலமன் கோயில் கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு இவர்கள் இந்த கண்ணியமான மாதங்களிலே செய்கின்ற வேலைகளை பார்க்கிறோம். சென்ற வருடம் சென்று முஸ்லிம்கள் வெற்றி கொண்டார்கள். இஸ்ரவேலர்கள் தங்களால் இதற்கு பின்னால் போராட முடியாது என்று சமாதான உடன்படிக்கைக்கு வந்த வரலாறை நாங்கள் பத்திரிகையின் மூலமாக, இன்டர்நெட்டின் மூலமாக பார்த்திருக்கிறோம். அதன் ஒரு வடிவம்தான் இந்த மாதம். இவ்வளவு நாளும் அமைதியாக இருந்த அந்த பூமி, ஒரு சிறிய பிரச்சனை வந்த பொழுதிலும் அமைதியாக இருந்த அந்த பூமி இன்று துல்ஹஜ் மாதத்திலே இவர்கள் மீண்டும் அவர்களிடத்திலே ஒரு அக்கிரமத்தை, அட்டகாசத்தை புரிய ஆரம்பித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான மாதங்களிலே இஸ்லாம் எம்மை அமைதியாக யுத்தம் செய்யக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்திருக்க, இஸ்லாத்தின் எதிரிகள் இந்த முஸ்லிம்களை சீண்டி பார்க்க வேண்டும், இந்த முஸ்லிம்களை நாங்கள் கொடுமைப்படுத்த வேண்டும், கண்ணியமான மாதங்களிலே அவர்களை அமைதி இழக்க செய்ய வேண்டும் என்று செய்கின்ற அடாவடித்தன வேலைகளை இன்று அவர்கள் அந்த பலஸ்தீன பூமியிலே செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எம்மால் அந்த நாட்டிலே இல்லாமல் எம்மால்
நாங்கள் வெளிநாட்டிலே இருக்கலாம், வேறு வேறு இடங்களிலாக இருக்கலாம், எங்களுடைய சொந்த நாடுகளிலே இருக்கலாம், எங்களால் யுத்தம் செய்ய முடியாது. நாங்கள் அங்கே சென்று யுத்தத்திற்கு போக முடியாது. ஆனால் அந்த முஸ்லிம் சமூகத்துக்காக வேண்டி, அந்த முஸ்லிம் உம்மத்துக்காக வேண்டி எங்களால் ஒரு விடயத்தை செய்ய முடியும். அதுதான் துஆ. அந்த துஆ பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரார்த்தனையாக இருக்கும் என்றால் இன்று அந்த முஸ்லிம்கள் அல்ஹம்துலில்லாஹ் அமைதியான முறையில் வாழ்வதற்கு வழிவகுக்கும். இந்த ஆசூரா நாளையிலேதான் கொடுங்கோல் ஆட்சி செய்த ஃபிரௌனிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சமூகமும் காப்பாற்றப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை காப்பாற்றினான். நன்றி செலுத்தும் முகமாக நோன்பு பிடித்தார்கள், நோன்பு பிடிக்கும்படி ஏவினார்கள். அதேதான் நாளை ஆசூரா நோன்பு. நாளை அந்த ஆசூரா நோன்பு அந்த ரசூலுல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றி கொடுத்த நாள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஆசூரா நாளையிலே அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தார். எனவே இந்த முஸ்லிம் சமூகம் இந்த உலகத்திலே பல பாகங்களில் நாலாபுறங்களில் எதிரிகளால் அடிமைப்படுத்தப்படுவதையும், எதிரிகளால் அடிக்கப்படுவதையும், கொல்லப்படுவதையும் பார்க்கிறோம். பலஸ்தீன நாட்டிலே சின்னஞ்சிறார்களை விட்டு வைக்கிறார்கள் இல்லை, குழந்தைகளை விட்டு வைக்கிறார்கள் இல்லை, கொண்டு குவிக்கிறார்கள். ஒரு மனிதாபிமானமற்ற முறையில் அந்த சின்னஞ்சிறார்களை கொள்ளுகின்றார்கள். இது எங்களுக்கு, நாங்கள் எங்கிருக்கின்ற பொழுது அதன் உணர்வுகள் வெளிப்பட மாட்டாது. நாங்கள் அவற்றை பார்க்கின்ற பொழுதுதான் எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கின்றன, நாங்கள் அமைதியாக வாழ முடியும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த நிர்பந்தம் நிம்மதியற்ற முறை. பெருநாள் வந்தாலும் நிம்மதியற்ற முறை. நாங்கள் பெருநாளைக்கு ஆடை வாங்குவோம், அவர்கள் ஆடை வாங்க மாட்டார்கள், ஆயுதங்கள் வாங்குவதற்கு முயற்சி செய்வார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த கண்ணியமான மாதங்களில் நன்மைகளை செய்கின்ற நாம் அவர்களுக்காக கட்டாயம் ஒரு விடயத்தை செய்ய வேண்டும். அதுதான் அந்த முஸ்லிம் உம்மத்துக்காக, எங்களுடைய சகோதரர்களுக்காக துஆ, பிரார்த்தனையை, அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய நிம்மதிக்காக நம்ம அந்த துஆவை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறி குத்துபாவை பெற்றுக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இபாதல்லாஹி லனா வ லக்கும் வ லிசாரில் முஸ்லிமீன். இபாதல்லாஹ் இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். اذكروا يذكركم واشكروه نعمة على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.